ஹாய் பாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல தான் 2 கண்டென்ட்டோடு வந்திருக்கேன். ஒன்று, நான் கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணி முக்கி மோதி எடுத்த ஒரு ரம்பிளோட ஸ்கின். ஒன்று ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்கின் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் பெயிண்ட் ஸ்கின்னுக்கு இப்போ டிமாண்ட் ஓவர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மேபி நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு பெயினை விட ரம்பிள் ஸ்கின்னு பிடிச்சிருக்கு. பர்பிள் கிடைக்குமான்னு பார்த்து கிடைக்கல. சரி, என்ன கலர் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யூஐடி மேபி நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் நம்ம சேர்ந்து விளையாடலாம். நான் உங்கள் ஃப்ளாஷ் மறந்துடாதீங்க பாய்ஸ். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நான் பிவிபிக்கே போகல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி அதுதான் கிட்ஸனே எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் ஓவர் பண்ணலான்ட்டு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு கிட்ஸனேவே கிடைக்கல. அதுக்கு போல் வேறு ஒன்று கிடச்சிருக்கு. ஒரு வழியை நீங்களே பார்த்துருப்பீங்க. ரிவீல் பண்ணிவிட்டு ரம்பிளுக்கு ஒரு ஸ்கின் ஒரே ஒரு ஸ்கின் இப்போ தான் எடுத்துருக்கும். இன்னும் 2 ஸ்கின் இருக்குது. அதேமாரி கேஸ் நம்ம போன வீடியோவுக்கு போட்ட லைக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் 10 லைக்ஸ் கேட்டிருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஃப்ரூட் ஸ்டோரேஜ் வாங்கி தர மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு ஜஸ்ட் 10 லைக் கூட வரல. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டிங்க. 7 லைக் வந்துட்டிங்க. இன்னும் 3 லைக் இருக்குது. மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, இந்த வீடியோவுக்கு நான் ஒரு டாஸ்க்கு ஒன்று தரேன். இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோக்குலாம் ரொம்ப அதிகமாகலாம் வேணாம், ஒரு 20 லைக்குன்னு வச்சுக்கோங்க. மினிமம் குறைஞ்சது ஒரு 20 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் 2 பேருக்கு கேம் பாஸ் தரேன். 2 ஃப்ரூட்ஸ் வரைக்கும் 2 பேருக்கு நான் டொனேட் பண்ணுறேன். ஓகேங்களா? மறக்காமல் லைக், ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா பெல் ஐக்கன் ஆன் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே வரும். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பில்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்க கூட பிவிபி பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன். 2 பேர் கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க கூட போட்டேனா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள். அங்கே கைஸ், அவ்வளோதான், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க. பிவிபின்ட்டு கூப்பிட்டு நம்ம வேறு அப்போ பவுண்டரி பிக்ஸிங் இருந்தோமா போட்டு போர்ட்டல் வச்சு நான் அடின்னு அடிக்கிறான். இப்போ நம்மள சீரியஸ்லி கேஸ், போர்ட்டல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிவிபி ஃப்ரூட்டு. எதனால் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஃப்ரூட்டு வச்சுருந்தாலுமே போர்ட்டல் வச்சு நீங்கள் அடிக்க முடியும். போர்ட்டலில் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ராவல் மூவ் தான். அவ்வளோதான், ஒரு வழியாக பார்த்துருக்கீங்க. இதுதான் நம்ம அந்த ரம்பிளுக்கு ஸ்கின் கிடைச்ச ஒரு கிளிப்பு பார்த்துருப்பீங்க. 2 போர்ட்டல் இருக்குது, ஒரு புத்தா இருக்குது, ஒரு ரம்பிள் கிடைச்சிச்சு கைஸ் நம்மளுக்கு. ஒரு வழியாக ஓப்பனாக எடுத்துட்டோம். என்னை எடுத்த உடனே செம்ம ஹாப்பி கைஸ். சீரியஸாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரம்பிள் அப்டேட்டில் நானும் போட்டு சுற்றினா எனக்கு ஸ்கின்னே கொடுக்கல. ஒரு ஸ்கின்னு கூட தரல. ஈவன் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 ஸ்கின் வச்சு கொடுத்துருந்தானுங்க. நம்மளுக்கு ஒன்று கூட பாவி பசங்க தரவே இல்லை. சரி போங்கடான்ட்டு நானும் விட்டுட்டேன் பாய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மைனாக இருந்தேன். ஸ்டாட்ஸை மாற்றி போட்டு இப்போ ஸ்வாடுக்கு மாறி இருக்கேன். கிராவிட்டி எதுக்கு ப்ரோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ரேஸ் அவைக்கன் பண்ணேன்னா எனக்கு ஃப்ரூட்லேயும் ஸ்டாட்ஸ் வரும். அவைக்கன் பண்ணணும் இல்லை, நான் நார்மலாக கிராவிட்டி ஸ்டன்னிங் யூஸ் பண்ணுவேன். கிராவிட்டியில் இருக்கிற எக்ஸ்மோ கிட்ட எனிமிக்கிட்ட போய்ட்டு எக்ஸ்மோ ஹோல்ட் பண்ணி விட்டுருவேன். எக்ஸ்மோ ஹோல்டரில் லாக் ஆகிட்டானா நான் ஓப்பனிங்க்கு கிராவிட்டியோ சோல் கிட்டாரும் யூஸ் பண்ணுவேங்க. ஏன்னா அது என்னோடய பில்டு. தட் மீன்ஸ் நல்லாயிருக்கும். பிவிபிக்கு நீங்கள் ஃப்ரூட்டை நம்பி இல்லாமல் உங்களோட ஸ்வாடை நம்பி இருந்தீங்கன்னா சீரியஸ்லி சொல்கிறேன் ஓகே இருக்கும்.
மேபி நான் எதுக்காக வார்டுன்றேன்னா என்னோடய ஷார்க் ஆங்கருக்கு நான் ஸ்ட்ராங் கிரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். 40% டேமேஜ் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ அதனால் டேக்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் நான். அதில் இதுவே பார்ப்பீங்க, இதேமாரி தான் பண்ணுவேன். ஸ்பேமிங் ரேஸ் இது இன்னும் ரேஸில் அவேக்கன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. கோல்டு ரேஸ் V4 ஆன் பண்ணுன்னா குறைஞ்சது கிராவிட்டி ஸ்பேமிங் வச்சு நான் ஒரு 3 பேர் இருந்தாலுமே என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நல்லாயிருக்கும் கிராவிட்டி. அதனால தான் சரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மேபி இப்போ தான் நம்மளுக்கு ரம்பிள் கிடச்சிருக்கு. ரம்பிள் சீரியஸ்லி கேஸ் நல்லாயிருக்கு. பெயின் ரம்பிள் ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி அடிக்கடி வாய்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முடியல, தூக்கம் கண்ணு சொக்குது. இருந்தாலும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 3 மணி போல் எழுந்துச்சி உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நான் ஆக்சுவலி வீடியோ முன்னாடி எடுத்து மேக் ஓவர்லாம் பண்ணிவிட்டேன். வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறேன். கொடுக்க முடியல மக்கள், என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் ஒர்க்கு டியூட்டிஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இதையும் பார்த்துட்டு கேமும் விளையாடிக்கிட்டு போது நம்ம லைஃப் எப்படியோ. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இதில் விட்டு PvP கான்செப்ட் தான். ஆமாம், கிராவிட்டி ஃப்ரூட் நல்லா இருக்குது. பட் ஆனால் ரம்பிள் பெயின் இந்த 2 ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ரீஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ரியேஷன் ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்கோங்க. க்ரியேஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரம்பிள் பெயின் 2த்துக்குமே வந்த மாதிரி அவைக்கன் ஒன்று கொடுக்குறாங்க. அவைக்கன் மீன்ஸ் அம்மா அட்மின் பேனலில் க்ரியேஷனுக்கு ஒரு அவைக்கன் ஒன்று இருக்குது. ஸோ க்ரியேஷனோட டிமாண்டு வேல்யூவும் நல்லா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதை சேர்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் சொல்ல முடியும். ரம்பிளை விட பெயின் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஓபியாக இருக்குது, பவரும் நல்லா இருக்குது. ஓகே, பெயினுக்கு செகண்டரி லைஃப் ஒன்று கொடுக்குறாங்க. பட் ஆனால் ரம்பிளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா ஃப்ளாஷ் லைட்னிங் ஸ்பீடில் மூவ் ஆன் வரும். ஸோ இது 2த்துக்கும் PvPன்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பீஸ்ட் யூஸர் அப்படின்னா அதுதான் எதுக்காக பெயினுக்கு ஓபி பவர் கொண்டு வந்திருக்காங்கன்னா ரம்பிள் அட்டாக் பண்ணுறதுக்கோசரம் இல்லை, இந்த பீஸ்ட் யூஸர்ஸ். அதாவது யாருன்னா இந்த புத்தா போர்ட்டல் பீஸ்டில் வர்றது புத்தா, கிட்ஸினு, எட்டி, ட்ராகன், அப்புறம் இந்த மாதிரி ஸ்பேமிங் பண்ணுறாங்க நிறைய பேர் ஃப்ரூட்டை வச்சு. அந்த மாதிரி ஸ்பேமிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெயின் ஒரு ஓபியான ஸ்பேம். இந்த பிறகு நானும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எதனா லக்கு இருக்கும்ன்ட்டு நம்மளுக்கு லக்கில் எதுவுமே கொடுக்கல. பட் ஆனால் ஆக்சுவலி போன தடவை லக்கில் ஒரு புத்தா ஒன்று கொடுத்தாங்க. அது ஒரு கிளிப்பு கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். மறந்துடாதீங்க, வெறும் 20 லைக் தான் கேட்டிருக்கேன். ஜஸ்ட் 20 லைக்ஸ். நீங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் ஜஸ்ட் 20 லைக்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணுறவங்களுக்கு UID பின் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வைட் வரும், ட்ரேட் பண்ணிக்கலாம். 2 ஸ்டோரேஜ் நான் ஆஃபர் பண்ணுறோம். இப்போது ஒரு ஸ்டோரேஜுக்கு என்ன மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வேணும்னா போன வீடியோவில் கேட்டிருப்பாங்க ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒரு கிட்ஸினே என்ன கொடுங்கன்ட்டு. கிட்ஸினே ஓவர் பே தான். பட் ஆனால் எனக்கு கிட்ஸினே நீடு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இது பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு ஸ்டோரேஜுக்கு 2 கிட்ஸினே வாங்கலாம். சாரி, ஒரு கிட்ஸினேக்கே 2 ஸ்டோரேஜ் வாங்கலாம். ஆமாம், வேல்யூ படி ஒரு ஸ்டோரேஜுக்கு 2 கிட்ஸினே தான் வரும். பட் ஆனால் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வேல்யூ இல்லை. ஓவர் பே பண்ணலாம். இந்தமாரி ரேண்டமாக பப்ளிக் சர்வரில் போய்ட்டு நீங்களும் ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோகு நம்மளுக்கு அடித்தது பார்த்துருப்பீங்க. அந்த லைவில் யாரோ பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. லைவில் இல்லை வீடியோவில்னு பார்த்துடல. டோகு நம்மளுக்கு ஸ்பின்னில் கிடச்சிது. அதேமாதிரி லைட்னிங்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னில் தான் கிடச்சிது. கச்சாக்கிட்ட இருந்து ஸ்பின்னில் கிடச்சோடனே ஒரு டோகு
சரி, ஒரு டோகு ஒரு லைட்னிங் இது ரெண்டுமே கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வாங்கினேன். எனக்கு தெரியும் இது சீரியஸ்லி ஒரு ஒர்த்தபிளான ஒரு ரேட்டு. டோகு பார்த்திங்கன்னா ஒரு 30 மில்லியன், ரம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 40 மில்லியன், 40 30 70 மில்லியன். பட் ஆனால் 80 பார்த்திங்கன்னா 140 மில்லியன் வேல்யூ. இந்த பெயிண்ட் ஃப்ரூட்டு தான் கைஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கலர்லேயே பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட் பெயின், அப்புறம் ஃப்யூச்சரிஸு அது ஒரு பெயின் ஒன்று, அது ஆரஞ்சு கலர் ரெண்டுமே, ஒரு ஆரஞ்சு ஒன்று, ஒரு ரெட்டு ஒன்று, ஒரு ப்ளூ ஒன்று விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரெட்டும் ப்ளூவும் நல்லா இருக்குது. ஆரஞ்சு அந்தளவுக்கு சூட்டபிள் ஆகலை, ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. பாருங்க ஏமாற்றிட்டானுங்க. இந்தமாரி எதனா ஒரு கிறுக்கு பையன் உங்களுக்கு பப்ளிக் சர்வரில் மாட்டுவான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் சர்வரில் போய்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிட்ஸ்னா போதும். நீங்கள் ஸ்டோரேஜ் ஆர் எனி கேம் பாஸ் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு தரேன், நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன். மேபி என்கிட்ட இப்போ ஒரு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் 500 ரோபாக்ஸ் இருக்குன்ட்டு. நான் அதை டாப்அப் பண்ணிவிட்டேன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக அக்யூரேட்டாக 1200 ரோபாக்ஸ் இருக்குது. 1200 ரோபாக்ஸ் எதுக்காக வச்சுருக்கேன்னா, மேபி லைக்ஸ் எதுவுமே வரலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. அப்போது டார்க் பிளேடு வாங்கி அதை யாருக்குன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அப்படின்னா டார்க் பிளேடு வச்சு ட்ரேட் பண்ணலாம். கண்டென்ட்டாக இருக்கணும், நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகணும், இன்னும் கொஞ்சம் வளரணும். இங்கே அதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் நானும் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். உங்களால் முடிஞ்சது ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப். ஷேர் கூட பண்ண வேணாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் ஒண்டி பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் போட்டுக்கோங்க. லைக் அது ஆக்சுவலி உங்களோட இஷ்டம், நீங்கள் பிடிச்சாலும் போடலாம், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி ஏதோ ஒன்று பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வீடியோ மோஸ்ட்லி எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். போர் அடித்தா உள்ளே போய் கூட பாருங்கள், நம்ம சேனல் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாமே நல்லா தான் போட்டிருப்போம். அதை பாருங்கள், 80 வாங்கிட்டோம். அந்த 80 வச்சு எப்படி பச்சை கலர் வாங்கிட்டேன். ஓகே கேஸ், இப்போ அந்த பச்சை கலர் சாப்பிட்டுட்டு பிவிபி கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன், மேக் ஓவர் பண்ண போகிறேன். ரம்பிள் ஆல்ரெடி பிவிபிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம ரோட் டு 10 எம்மில் ஒரு ரம்பிளுக்கும் ஒரு பகுதி இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 10 எம்முக்கு ஒரு இது ஒன்று வைக்கணும் கைஸ், ஏம் ஒன்று. இது 10 எம் எப்படின்னா ஆக்சுவலி நம்மக்கிட்ட நார்மலாக 3 எம் இருக்குது பவுண்ட்ரி. 3 எம் கிடையாது, 2.5 எம். 2.5 எம்னா நம்ம இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 3னா அது ஒரு 7, அப்போ 7 3 2 தான் இருக்குது, 7. 7.5 மில்லியன் பவுண்ட்ரி நம்மளுக்கு இப்போ தேவை 10 எம் ரீச் பண்ணுறதுக்கு. 7.5 ஏதோ ஒரு 7.5 மில்லியன் பவுண்ட்ரியை ஒரு 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ வருது, 2 4 6. ஓகே 6. அப்போது ஒரு பில்டுக்கு நம்ம மினிமம் 2 பவுண்ட்ரி எடுக்கணும். 2 மில்லியன் பவுண்ட்ரி, சாரி 2 பவுண்ட்ரி இல்லை, 2 மில்லியன் பவுண்ட்ரி எடுக்கணும் ஒரு பில்டுக்கு. இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பிளேடு, கார்டியோமன், அப்புறம் அது பேர் என்ன, சிடிகே சோல் கிட்டார் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது பார்த்திங்கன்னா இந்த 4மே சேர்ந்துங்கன்னா ஒரு பில்டு. ஸ்வாடும் கன்னும் ஓப்பனிங்க்கு யூஸ் பண்ணுங்க, சாரி ஃப்ரூட்டும் கன்னும் ஓப்பனிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஸ்வாடும் உங்களோட ஸ்டைலும் ஃபைட்டிங் ஸ்டைலும் பார்த்திங்கன்னா காம்போக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் என்ன காம்போ யூஸ் பண்ணுவேன், சிடிகே யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஹோல்டு, அப்புறம் எக்ஸ் ஹோல்டு, ஏம், செட் ஹோல்டு, திருப்பி கார்டியோமனில் ZCX, அவ்வளோதாங்க. அகைன் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓபியாக இருக்கும் இந்த பில்டு. பிளேடு ஃப்ரூட்டை சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக ஸ்வாடில் இருக்கிற அந்த இம்யூனிட்டி அட்டாக்லாம் உங்கள் மேலே ஒர்க்கே ஆகாது. ஸ்வாட் எந்த மூவுமே உங்கள் மேலே ஒர்க் ஆகாது. இது ஒரு நல்ல பிவிபிக்கு தகுந்த ஒரு பில்டு ஒன்று. நீங்கள் பொறுமையாக நின்று ஏம் வச்சு அடிக்கக்கூடியதுக்கு ஒரு ஒர்த்தபுள்னு வச்சுக்கோங்க. ஆமாம், ஸ்வாட்டில் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். அந்த மிஸ் ஆகிற கேப்பு தான் உங்களுக்கு ஓப்பனிங், காம்போ ஓப்பனிங். ஸ்வாட்டில் இனிமேல் உங்களை அட்டாக் பண்ண போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இம்யூனிட்டியில் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸு, சிடிகேயில் எக்ஸ்,
ஓப்பனிங் யூஸ் பண்ணுவேன். திருப்பி எக்ஸ் மூவ் ஏம் வச்சு அடித்த உடனே ஜெட் மூவ் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனிமி ஆட்டோமேட்டிக்காக வந்து லேக்கிங்கில் என்னோடய ஜெட்டில் சுற்றும்போது கரெக்டாக ஜெட் ஹோல்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா ஏம் வச்சு கார்டியமனில் ஜெட்டு சி எக்ஸு 3 மூவ் ஓப்பனிங் மூவ் கொடுத்துருவேன். அவ்வளோதாங்க. வார்டில் 2 மூவ், ஃபைட்டிங் ஸ்பீடில் 2 மூவ் கொடுத்தனா சீரியஸ்லி பார்த்திங்கன்னா ஒரு 14,000 டேமேஜ் வந்துடும். அதிலே அவன் செத்துருவான். இல்லை ப்ரோ அவன் அப்படி இப்படி எதனா பண்ணுறான் ப்ரோ, ஏஞ்சல் V3 போட்டு ஆடுறான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு மூவ் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சோல் கிட்டாரை கொஞ்சம் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஏன் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் யூஸ் பண்ண சோல் கிட்டார் ஓப்பனிங்க்கு நல்லாயிருக்கும். சீரியஸ்லி சோல் கிட்டார் M1 ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அது கூட நல்லாயிருக்கும். M1 கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏம் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸும் இன்னும் கைஸ் நீங்கள் ஸ்வாட்டில் ஸ்டாட்ஸ் போடுறத விட கண்ணில் ஸ்டாட்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சோல் கிட்டார் இருக்குது டேம் கார்டு. அது ஓப்பியான ஒரு பில்டு கைஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் வச்சுருக்கிற ஷார்க் ஆங்கர் ஸ்ட்ராங் கிரிப் வச்சுருக்க மாதிரி நீங்களும் எதனா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வாடுக்கு ஸ்ட்ராங் கிரிப் கஷ்டப்பட்டு எடுத்தே தீரணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கிரிப் எதுக்குன்னா 40% டேமேஜ் அதிகமாக போகும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டாட்ஸ் போடலைன்னா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஷார்க் ஆங்கரில் எப்பயும் ஆக்சுவல் போகிற மாதிரி ஒரு 2,000-3,000 டேமேஜ் போகும். உங்களுக்கு 4,000-5,000 டேமேஜ் போகலனாலும் ஒரு 2,000-3,000 டேமேஜ் போகும். ஸோ ஃபைனாக இருக்கும். கன்னில் ஸ்வாடு விட கன்னு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. பிசி பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் கன் மெனு இருங்க. இல்லை ப்ரோ நான் மொபைல் பிளேயர் அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட் மெயினாக இருங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட இப்போ லேப் இருக்குது, இல்லை கொஞ்சம் ஹை வேரியண்ட் மொபைல் இருக்குது, என்னால் ஏம்லாம் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்வாட் மெயினாக இருங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பில்டு நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த பில்டு என்ன ரேஸ் யூஸ் பண்ணுறோன்ட்டு அதை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. ஸோ பி காம், சேஃபாக விளையாடுங்க. இது ஜஸ்ட் கேமாக விளையாடுங்க. அடிக்ட்லாம் ஆகக்கூடாது. வழக்கம் போல் ஸ்கூலோ காலேஜோ எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து நம்ம கேம் ஆடுங்க. சம்திங் நம்ம கேம்ஸ் எந்த ஒரு கேம்ஸில் எதனா டவுட் டீட்டெயில்ஸ் எதனா தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோ மேக் ஓவர் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு நானும் ரெடி பண்ணி போடுறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பட் ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. 10M நான் எப்படி என்ன ஒரு பில்டு செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கிறோன்னு அதேமாரி ஒரு சின்ன ஹெல்ப்பாக ஒன்று கேட்குறாங்க. என்கிட்ட புத்தா இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்வென்ட்ரியில் ஒரு புத்தா ஒன்று இருக்குது. அந்த புத்தா நான் யாருக்குன்னா தரேன். சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ரைடு வண்டி கொஞ்சம் அவக்கன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா கைஸ்? எனக்கு பார்த்திங்கன்னா சீரியஸ்லி ஃப்ராக்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப நீடாக இருக்குது. நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தீங்கன்னா கூட எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 2-3 பேர் இருந்தீங்கன்னா 3 பேருக்கும் நான் புத்தா அரேஞ்ச் பண்ணி தரேன். என்னால் முடியும். என்கிட்ட இருக்குது 3 புத்தா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் ஆக்சுவல் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணி பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா ஒரு 50 or 60 ரைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வே அவுட் எதுனா பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு சின்ன ஹெல்ப்பாக ஒரு ரம்பிளுக்கு இப்போதைக்கு ஒரு 20K ஃப்ராக்மெண்ட் வண்டி வேணுங்க. ரம்பிள் அப்புறம் இப்போ ஒரு 10M ரீச் ஆகிறதுக்கு ஒரு 20,000 ஃப்ராக்மெண்ட் ஒன்று ஆக்சுவல் பார்த்திங்கன்னா நானே ஹோஸ்ட் பண்ணுறேன். 3 பேருக்கு புத்தா டொனேட் பண்ணுறேன். நீங்கள் ஆக்சுவல் சாப்பிட்டுட்டு உங்களோட பழைய ஃப்ரூட் என்னவாக இருந்தாலும் அதுவும் நான் ரீபே பண்ணுறேன். என்னால் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. யாருன்னா கொஞ்சம் இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். ஃப்ராக்மெண்ட் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் டிவிக்கில் இந்த பில்டு தான் டைமண்ட் பில்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பில்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பேமிங் கில்டில் 80 ஸ்பேமிங் பிடிச்சிருந்துச்சி. அதேன்னு பார்த்திங்கன்னா கிட்சினேவோட பிவிபி காம்போலாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வார்த்தையே இல்லைப்பா. சீரியஸ்லி கைஸ் எனக்கு வார்த்தையே கிடையாது. இப்படி தெரியுமா காட் லெவல் ஸ்பீடுமா. சீரியஸ்லி சொல்கிறேன் காட் லெவல் ஸ்பீடு கைஸ். ரேபிட் ரேஸ் வித் கிட்ஸுன்னு சீரியஸ்லி சொல்கிறேன். டேம் கார்டு எனிமிலாம் முழந்துட்டு
கிச்சனே இல்லை, நீங்கள் ஸ்டாக்ஸே போட்டு தேவை ஹைப்ரிட் ஸ்டாக்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் ஓபி தான், முடிக்கவே முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஃப்ரூட்டில் ஸ்டாக்ஸ் போடாதீங்க. நான் போட மாட்டேன், உங்களுக்கு ஓகே போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்ன ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா எதுவுமே கிடையாது, கிட்ஸினேவோட பில்டு வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். சாங்வின்னு, கேமா ஸ்வாடு, அப்புறம் கிட்ஸினே. இதுக்கு ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டரில் போடலாம், இல்லைன்னா ஃப்ரூட்லேயும் மெயின் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். ரேஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரேஸ் எடுத்துக்கோங்க, சீரியஸ்லி சொல்கிறேன். ஹியூமன் ரேஸ் கேம் சூப்பராக சொல்கிறேன், நல்லாயிருக்கும். கிட்ஸினேக்கு உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும். கிட்ஸினே ஸ்பீடே ஓகே ஃபைன். இந்த கிட்ஸினேக்கு 3 டேல்ஸ் வந்துட்டு பிறகு கிட்ஸினே வித் இல்லை ப்ரோ, நான் ஏம் நல்லா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணுவேன், சூப்பராக பண்ணுவேன்னா நீங்கள் கிட்ஸினே வித் ரேபிட் ரேஸ் கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பவுண்ட்ரி ஏற்றிட்டு வரோம். இப்போ ஆக்சுவலி நம்ம பவுண்ட்ரி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு பில்டு ஒன்று இருக்குது, க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கண்டென்ட்டு கொஸ்டராக இருக்குங்க, பிவிபி போடணும் அப்படின்ட்டு ஒரு வாரம் கோட் போட இருந்தேன்னா ஒரு 10 M வச்சிடலாம். பட் ஆனால் ஒரு வாரம் ஸ்பின் பண்ணணுமே, நான் ஸ்பின் பண்ணி 10 M எடுத்து போட்டு இது பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்ப்பீங்க டைமண்ட் ஃப்ரூட் ஓபியாக இருக்குது, டைமண்டு நல்லா இருக்குது, அப்புறம் ஃபால்கனும் நல்லாயிருக்கும் பிவிபிக்கு. இந்த பீஸ் ஃபியூச்சர்லாம் அடிக்கிறதுக்கு பெயின் ஃப்ரூட் நல்லாயிருக்கு. பட் ஆனால் ரம்பிள் கூட கம்பேர் பண்ணும்போது பெயின் தோற்றுரும்னு நினைக்கிறாங்க. பெயினோட செகண்டரி லைஃப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் ஃபைட் பண்ண வேணால் மேபி ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வச்சு பெயின் இது பண்ண முடியாது, ஒன் ஷாட் கம்போவில் லாக் பண்ண முடியாது. ரம்பிள் ஸ்பீடு, ரம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, பெயினுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்கிறது கஷ்டம், பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். மறக்காமல் நான் அந்த சேனலுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பார்க்குறவங்க வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குற எல்லோரும் எஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க, பேலன்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். லைக் கூட வேணாம், லைக் அதேமாரி சொன்ன மாதிரி ஒரு 20 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யூஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்வைட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் ஆஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டோரேஜ் ஆஃபர் பண்ணுறேன். உங்களாண்ட ஒரு 2 கிச்சனே இருக்குன்னா நான் உங்களுக்கு இப்படின்னு ஆஃபர் பண்ணுறேன். இல்லை ப்ரோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் எவ்வளோ 130, 130, 260 ஒரு மேக்ஸிமம் ஒரு கிச்சனே வேல்யூ தான். பட் ஆனால் எனக்கு கிச்சனுக்கு ஒரு யூசேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் நான் 2 கிச்சனே வாங்க போகிறேன். அவ்வளோதான் கைஸ், மறக்காமல் நம்ம வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிவிபி கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டு போங்க கைஸ். நான் உங்கள் ஃப்ளாஷ் மறந்துடாதீங்க. ஓகே பாய். Flicker where the sinners play preacher. Graffiti scriptures on train cars, a steel messenger. Cobblestone pathways, souls caught in a shuffle. Every breath's a gamble, life's one long scuffle. Sirens kiss the night with their mournful cries. Alleyway choirs sing the truth behind the lies. Broken glass mirrors, the dreams left for dead. Just a story that the old heads fed. Concrete jungle sermons spilling in the veins. Blood rivers flowing through urban chains. Skyscrapers whisper the secrets they hold. Above and below, the streets stay cold. Clock ticking symphony, danger's baseline. Rats scurry faster, chasing shadowed lifelines. Moonlight hits the metal, chrome sparks glow. Temptation lingers, heavy where the shadows grow. Block wars wage where the cracks reveal scars. Currency exchanged in the shells of old cars. Young kings crowned with crowns made of sin. Pawn shops thrive, dreams locked deep within. Fast hands feed the slow with
the devil's grip. Wisdom's just a phantom, those with power